ஹாய் மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓய் மாட சந்தன கட்டையோட்ட ஒட்டிசான தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ பார்ட் தெரிலங்க, தெரியல என்னன்னு நம்ம பார்க்கவே இல்லை, சாரி. ஸோ இன்றைக்கி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா, வழக்கம் போல தான். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? பிகாஸ் செகண்ட் அனிவர்சரியே வரப்போகுது. இன்னும் நான் 2Kவை ரீச் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் இருந்தாலும் வருத்தமாக தான் உள்ளது. ஓகே, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் வளரும், ஓகேவா? அண்ட் இன்ஸ்டாட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ஐம் யுவர் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிவிட்டு போட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணும்போது திடீர்னு யாருனே தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட் இதோடு முடிச்சிருப்போம்னா, நம்ம ஜேகே அண்ட் ஜிம்மன் இவங்க 2 பேருமே மருத்துவர்கிட்ட போயிருப்பாங்க. எதனாலனா, நீங்கள் அந்த தீர்ப்பு சொன்ன எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகமே இருந்திருக்காது. அங்கே அந்த காவலாளி சொல்ல வந்தது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மற்ற எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது என்ன காரணம்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்க போயிருப்பாங்க. அப்புறம் நம்ம மற்ற பாய்ஸ்லாம் உங்களை கூட்டிகிட்டு காட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு முயல் குட்டியை கொஞ்சிட்டு அதுக்கு முத்தமாக கொடுத்து சலிச்சிருப்பீங்க. அப்போ நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. நீங்கள் ஷை ஆகிட்டு ஓடுவீங்க. நம்ம ஜிம்மன் அப்படி என்னடா கேள்வி கேட்டிங்கன்னு கேட்டிருப்பாரு. அதோட அந்த பாட்டை விட்டு இந்த லெட்ஸ் கண்டினியூ தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ நாய்ஸ் ஏதாவது கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இப்போ நம்ம ஜிம்மன் அப்படி என்னடா கேள்வி கேட்டீங்க? அது அந்த பையன்ட்டே கேளு. என்னடா கேட்ட? இல்லை, முயல் குட்டிக்கு முத்தமாக கொடுத்துட்டு இருந்தா, அதான் முயல் குட்டிக்கு மட்டும் கொடுப்பியான்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்டோம். அவள் ஓடிட்டா, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா? டேய், நீ ரொம்ப குறும்பு பிடிச்சவன்டா, சட்டை பிடிச்ச பையன்டா நீ. ஏன் நீ இருந்தால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா? கேட்பந்தான், அதுக்குன்னு இப்படி ஓப்பனாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறானா? அப்புறம் என்ன, மூடிட்டு நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா? அப்போ ஜிம்மன் மூடிட்டு நிற்கவா? ஐயய்ய, என்ன வர வர மரியாதை ரொம்ப குறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே ஆரம், சுகா, ஜென், நீங்கள் இங்கே வாங்க. என்னாச்சு இளையராணி, இங்கே வாங்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்களா? நம்ம பாய்ஸாக என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு வராங்களா? பார்த்தா என்னாச்சு இளையராணி, ஏன் கூப்பிட்ட? அங்கே பாருங்களேன். என்னது? மயில் இளையராணி? அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம பாய்ஸ்லாம் அடி பாவி, நீ கத்துக்கு புலியோ சிங்கமாக வந்துருச்சுன்னு வந்தா மயிலை பார்த்து இந்த கத்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் பார்த்து நிற்கிறாங்களா? ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. அது அழகா இல்லையா? அழகாக தான் இளையராணி இருக்குது, ஒன்றை மாதிரியே அழகாக இருக்குது. ஐயையோ இல்லை, அந்த தோகை வச்ச மயில் ஆண் மயில், தோகை இல்லாத மயில் தான் பெண் மயில். அப்படியா? ஆமாம், இந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்கீங்க, இது கூட தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம பாய்ஸு தேவைதான், தேவையில்லாமல் வாயை விட்டல, உனக்கு தேவைதான்டா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்க்கறதே அவனுக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் சரி அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒன்றும் பண்ணலையே, அது அழகாக இருந்துச்சு, நான் அவளை பார்க்கறதுக்காக கூப்பிட்டேன். ஓ, சரி சரி. அப்புறம் நீங்கள் எல்லாருமே அந்த மயில் மாதிரி தெரியுமா? மயில் மாதிரியா? தோகை வச்ச மயில் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? பெண் மயிலை விட ஆண் மயில் அவ்வளோ அழகாக இருக்கும். அதை தான் சாமின்னும் எல்லாருமே வணங்குவாங்க. அதை தான் அழகாக இருக்குதுன்னு எல்லாருமே ரசிப்பாங்க. அதை தான் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் 7 பேருமே. என்ன சொல்கிற? ஆமாம், உங்கள் 7 பேருமே தான் இந்த ஊரே உங்கள் 7 பேர் சாமி நினச்சி வணங்குறாங்க. நீங்கள் 7 பேருமே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அதை இந்த ஊரில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ரசிப்பாங்க. அப்புறம் இந்த மயிலை கொண்டாடுற மாதிரி உங்களையும் கொண்டாடுவாங்க. சரி, ஊரில் இருக்க பொண்ணுங்களாம் எங்களை ரசிக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரசிப்பேன்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்மளோட ஜின்னு சொல்கிறாரா? எந்த பொண்ணு ஜின்?
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரா? நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்களா லைட்டா? ம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆ, அப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. நானுமே வந்துட்டு உங்களை பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் எப்படி நின்றுருப்பீங்கன்னா, நடுவில் ஒரு ஓடை மாதிரி ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த கரையில் தான் மயில் எல்லாம் இருக்கும். அது வந்து உங்களை பார்த்துருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்களா? அப்புறம் வந்துட்டு நீங்கள் தண்ணியை பார்க்குறீங்க. அது அவ்வளோ கிளியராக இருக்குது. உள்ளே இருக்க கல், மண், குட்டி குட்டி மீன் எல்லாமே தெரியுது. ஆக்சுவலி அங்கே அவ்வளோ மீன் இல்லை, எல்லாமே தெரியுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே வந்து பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்ம அழகாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. டக்குன்னு கால் நீங்கள் ஸ்லிப்பாகி அந்த தண்ணிக்குள்ளே தொப்புன்னு விழுந்துடுறீங்களா? ஐயையோ நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு பதறி அடித்து எழுந்திருக்கிறீங்க. ஏன் பாய்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்களா? உங்கள் ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சி போச்சு. நீங்கள் அப்படியே கை தூக்குறீங்க, அப்படியே தொலை தொலைன்னு தண்ணியோட ஒழுகுது. உங்கள் முடியெல்லாம் நனைஞ்சி போச்சு. பாய்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்களா? நீங்கள் அப்படியே என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க, போங்க அவங்க கூட நான் யாரும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்களா? அப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு என்னமோ பிடிச்சி இழுக்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்னது இது இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன வரவே மாட்டேங்குது, அச்சச்சோ என்னாச்சு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இழுத்துட்டே இருக்கீங்க. அது வரவே இல்லை. நீங்கள் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க. நான் பாய்ஸ் வந்து என்னாச்சு இளையராணி? இல்லை என்னமோ தெரில, ஏதோ என்னோடய உடை வந்து மாட்டிக்கிச்சு, என்னாச்சுன்னு தெரில, இரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து ஒரு 2 பாறைக்கு நடுவில் வந்து செம்மையாக சிக்கிக்கிச்சு. நீங்கள் போன இதில் அது வரவே இல்லை. ஸோ அதனால் நம்மளோட ஜிம்மன் வந்து அப்படியே உள்நீச்சல் அடிச்சுட்டு வந்து அதை எடுத்து விடுறாரு. எடுத்து விட்டோடனே இதுக்கு தான் உடையை இப்படி போட்டுட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்கிறது. நானா தண்ணியில் இறங்கினேன், அது கால் தெரியாமல் ஸ்லிப் ஆக்கி விழுந்துட்டேன், சறுக்கி விட்டு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது நீங்கள் பேசவே மாட்டீங்களாம், அந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்களா? சரி, மூஞ்ச இப்படி வைக்காத. ஏன் நான் இப்படி தான் வைப்பேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நீ இப்படி மூஞ்ச வச்சேன்னு வச்சுக்கோயேன், வச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்களா? என்ன இல்லைரா நீ இப்படிவா அடிக்கிற? அது நான் அப்படி தான் சொல்லுங்கள். நான் அப்படி மூஞ்சி வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீ டக்குன்னு ஷாக் ஆகுறீங்க. நம்ம பாய்ஸு போட்டான்டா, வழக்கம் போல் இவன் தான்டா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ளி விடுறீங்க. இப்போ ஜிம்மன் வந்து லிப்பை லைட்டாக ரப் பண்ணிட்டு இதுதான் பண்ணுவேன். ஏன் நீ அவ்வளோ க்யூட்டாக இருக்குடியில ராணி அப்படின்னு சொல்கிறாரா? நீ என்ன பண்ணுறீங்க, குடு குடு குடுன்னு ஓடுறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களால் தூக்கவே முடியல, நீங்கள் ஓடுறீங்க. நம்ம பாய்ஸ் வந்துட்டு எங்கே போகிற இளையராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே தண்ணியில் இறங்கி வராங்க. அப்படியே எல்லாருமே நனைஞ்சிட்டீங்க, எல்லாருமே விளாண்டுட்ருக்கீங்க. அப்படியே ஜாலியாக எல்லாம் விளாண்டுக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸுமே வந்துட்டு அப்படியே செம்மையாக விளாண்டுருக்காங்க. எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணியை தெளித்து விட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெஸ் அப்படி நெசன்னு நனைஞ்சி போச்சு. எல்லோரும் முடியும் நனைஞ்சி போச்சு. எல்லாருமே மொத்தமாக நனைஞ்சிட்டீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கப்புறமா சரி ஓகே வாங்க போகலாம், ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ ஏந்திச்சி எல்லாருமே போகிறீங்க. உங்களால் அந்த ட்ரெஸ்ஸை விட்டு தூக்க முடியல யாராலையுமே. ஏன்னா தண்ணி வந்துட்டு தண்ணியில் நனைஞ்சோன்னே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதனால் தூக்க முடியாமல் எல்லாருமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்களா, எல்லாருமே வந்துட்டு அவங்களோட அந்த மேலே இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே கழட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு கழட்டுறீங்களா? இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம பாய்ஸ் இந்த என்னாச்சு இளையராணி? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பொறுமையாக வந்துட்டு திரும்புகிறீங்களா? என்னாச்சு இளையராணி? ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த பக்கம் திரும்புங்களேன். ஏன்? நீங்கள் திரும்புங்க, நான் சொல்கிறேன். என்னாச்சு? இது எது பிரச்சனையா? சொல்லு.
இல்ல சளி பிடிக்கிற மாரி இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பக்கம் திரும்புங்க அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஸோ நம்ம பாய்ஸ் வந்து திரும்புறாங்க. பட் நம்ம ஜேகே மட்டும் ஓரக்கண்ணால அப்படி என்னதான் அவ பண்றா? எதுக்கு திரும்ப சொல்றான்னு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு உங்களோட செஸ்ட்டு சென்டர்ல வந்துட்டு ஒரு மீன் மாட்டிகிட்ருக்கும். ஒரு குட்டியோண்டு மீனு. அதுதான் வந்துட்டு ஒரு மாரி அப்படி இப்படின்னு நெளிஞ்சிட்ருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படியே உங்க கைய விட்டு எடுத்து அந்த மீன தூக்கி போட்டுர்றீங்களா? நம்ம ஜேகே பார்த்துட்டு, "அடி பாவி! இதுக்கு தான் நீ திரும்ப சொன்னியா?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாரு. நீங்க வந்துட்டு, இப்போ திரும்பிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்புறீங்களா? "என்னாச்சு இளையராணி? நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்லையே." ஒண்ணும் இல்ல. "நம்ம போலாமா?" "இளையராணி" அப்படின்னு ஜேகே கூப்பிட்றானா, "ம். சொல்லுங்க ஜேகே." "இல்ல எதுக்கு நீ எங்கள திரும்ப சொன்ன?" "அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்ட்டேனே." "உண்மைய சொல்லு இளையராணி. எதுக்கு நீ திரும்ப சொன்ன? ஏதாவது மீன் உன்ன கடிச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அட பாவி! உனக்கு எப்புட்றா தெரியும்? அந்த மாரி தூக்கி வாரி போட்டுருச்சா? நீங்க அப்படி ஜேகே பார்த்துட்டு, "நீங்க உண்மையாவே திரும்புனீங்களா? திரும்பலையா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. "சத்தியமா நான் திரும்பி தான் இளையராணி இருந்தேன்." "ஆ திரும்பி தான் இருந்தாரா? சத்தியம்லாம் பண்றாரு. அப்ப பொய் சொல்ல மாட்டாரே. அப்புறம் எப்படி கரெக்ட்டா சொல்றாரு?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு, "என்னடா ஆச்சு?" "இல்ல ஆத்துல இவ்வளோ நேரம் இருந்தோமே, அதனால ஒரு வேளை மீன் கடிச்சிருக்குமோன்னு நான் பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜேகே ஒரு மாரியாவே பண்ணிட்டு சொல்றான். நம்ம பாய்ஸ்லாம் "எனக்கு வேற வேலையே இல்ல. வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொறுமையா போறீங்க. ஸோ அப்படியே பொறுமையா போயிட்டு எல்லாருமே அங்கேயே உட்காந்துர்றீங்க. ஸோ உட்காந்து நெருப்பெல்லாம் மூட்டிட்டு எல்லாருமே குளிர் காய்ஞ்சிட்ருக்கீங்க. அந்த அந்த நெருப்புல எல்லாருமே அவ்வளோ அழகா தெரியிறீங்க. உங்க கண்ணுக்கு நம்ம பாய்ஸ் எல்லாம் ஏஞ்சல் மாரி, நம்ம பாய்ஸ் கண்ணுக்கு நீங்க ஏஞ்சல் மாரி அவ்வளோ அழகா தெரியிறீங்க. ஸோ அப்படியே நைட்டுமே ஆகுது. ஸோ அப்படியே நைட் ஆகும்போது அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா இன்னைக்கு பௌர்ணமி நிலவு. ஸோ அப்படியே பார்க்கும்போது நீங்க அப்படியே ஜேகேவ பார்க்குறீங்க. "என்ன சொன்னத நிறைவேத்திட்டனா? ஆனா ஜெக்கி இன்னைக்கு எப்படி பௌர்ணமின்னு உங்களுக்கு தெரியும்?" "அது எனக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு ஒரு குட்டி திட்டம் போட்டு உன்ன வந்து காட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன்." "நிஜமாவா?" "நிஜமா. அண்ட் இந்த விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். அதனால அவங்க எல்லாருக்குமே தெரியும்." "ஓ!" அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நம்ம பாய்ஸ் வந்துட்டு, "ம் சொல்லு இளையராணி. எத பத்தி பேசலாம்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்கிறாங்களா, அப்போ வந்துட்டு நீங்க இருந்துட்டு, ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாட்லாமா?" "என்ன ட்ரூத் ஆர் டேரா? அப்படின்னா?" "ஐயய்யோ! ஆ அப்படின்னா, ம் ட்ரூத்துன்னா வந்துட்டு உண்மைய சொல்லணும். டேர்னா எதேதோ ஒண்ணு செய்ய சொல்லுவாங்க. அத செய்யணும். ஓகேவா?" அப்படிங்கிற மாரி நீங்க வந்து சொல்றீங்க. ஸோ பாய்ஸ் வந்து புதுசா விளையாட்டு இருக்கே, சரி அப்படிங்கிற மாரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்க என்ன பண்ணுறீங்க, தனியா எந்திச்சு போறீங்க. "எங்கே போறீங்க இளையராணி?" "ஒரு நிமிஷம் இதோ வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்குறீங்க, ஒரு ஷார்ப்பா ஒரு கல் இருக்கு. ஸோ அந்த கல்ல வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வரீங்க. "இத எதுக்கு எடுத்துட்டு வர?" "இத வச்சு தான் இந்த விளையாட்டே இருக்கும்." "அப்படியா?" "ம். இந்த கூர்மையா இருக்க பகுதி வந்து யார் முன்னாடி நிக்குதோ, அவங்க வந்து பதில் சொல்லணும். இந்த பக்கம் இருக்கவங்க தான் வந்து கேள்வி கேட்கணும்." "ஓ! சரி." அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சுத்தி விடுறீங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து உங்களுக்கும் நம்மளோட ஜின்னுக்கும் தான் வருது. ஸோ நீங்க கொஸ்டின் கேட்குற மாரி ஜின் வந்து ஆன்சர் பண்ற மாரி இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க இருந்துட்டு, நான் தான் முதல்ல கேள்வி கேட்கணும். நீங்க பதில் சொல்லணும். ஓகேவா?" "ம். சரி கேளு." "ட்ரூத் ஆர் டேரா?" "ம். ட்ரூத்." ஓகே." ம். நீங்க இத்தனை வருஷம் வரைக்குமே, அதாவது இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து, இந்த ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்னா, அதாவது இத நான் தவறவே விடக்கூடாது. இது என் கூடயே இருக்கணும். இது கண்டிப்பா நடக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி நீங்க கேட்குறீங்க. அப்ப ஜின் அப்படியே சுத்திலும் பார்த்துட்டு, இந்த ஒரு விஷயத்த தான் நான் என் வாழ்க்கையிலேருந்து விடவே கூடாதுன்னு நெனைக்கிறேன். எத? இப்படி தலைய சுத்தி சுத்தி பார்க்கறதா? இல்ல இளையராணி. நீங்க 7 பேர். நீங்க உங்க 7 பேரையுமே என் வாழ்க்கையிலேருந்து நான் விடவே கூடாதுன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. டக்குனு உங்களுக்கு ஒரு மாரி ஆகுது. நீங்க ஒரு மாரி அப்படியே சேட் ஆகுறீங்க. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல.
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. தென் மறுபடியும் சுற்றி விடுறீங்க. அப்போ வந்து நம்ம ஜிம்மனுக்கும் சுகாக்கும் தான் வருது. ஸோ வந்து சுகாவுக்கு வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஜிம்மன் தான் கேட்குறவரு. ஸோ ஜிம்மன் வந்து ட்ரூத்தா டேரான்னு கேட்குறாரு. நம்ம சுகா வந்துட்டு டேருன்னு சொல்கிறாரு. சரி, நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் ஹயாங். சரி சொல்லு செய்கிறேன். இப்போது எனக்கு கொஞ்சம் பசிக்குது, அதனால் நீங்கள் டக்குன்னு ஓடி போய் ஒரு 2 மீன் பிடிச்சிட்டு வாங்க. அடே இந்த இருட்லையா? அதெல்லாம் தெரியும் ஹயாங், போங்க போங்க அப்படின்னு சொல்கிறானா. பாவம் ஜிம்மன், வேணாம் இந்த இருட்டில் அங்கே போவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. பக்கத்தில் தானே வாங்கி போட்டோம், போ போ அப்படிங்கிற மாதிரி. சரி பக்கத்தில் தானே இல்லையா நீ, போ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா வந்து போக சொல்லிடுறாங்க. ஸோ சுகா வந்து போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அவர் அப்போ தான் மீன் பிடிச்சிட்டு வராரு. ஸோ மீனை பிடிச்சிட்டு வந்தோடனே அந்த நெருப்புலேயே வந்துட்டு அதை வாட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு, ஆனாலும் இவ்வளோ கஷ்டமாக சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. விளாட்டுலலாம் கஷ்டம் சொல்ல போனால் பார்க்கக்கூடாது. அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் சுற்றி விட்றாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அகெயின் வந்து சுற்றி விட்றாங்க. அப்போ வந்து உங்களுக்கும் ஜேகேக்கும் நிற்கிது. ஜேகேக்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி. ஸோ வந்துட்டு ட்ரூத் அடாரா ஜேகே? ட்ரூத் இல்லை ராணி, ட்ரூத்தா? அதான் இன்னைக்கு வந்து நம்ம காலையில் ஒரு மயில் பார்த்தோம்ல. ஆமாம், அந்த மயிலாக நான் இருந்தேன்னா, அதாவது டக்குன்னு அந்த மயிலாக நான் மாறிட்டேன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ நம்ம ஜெயிக்க வந்துட்டு, சரி நீ ஆண் மயிலாக மாறுவியா பெண் மயிலாக மாறுவியா அப்படின்னு கேள்வி கேட்குற. எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ பொண்ணாக தானே மாற முடியும், எப்படி பையனாக மாற முடியும்? சரி சரி, நீ பெண் மயிலாக மாறினா ஒன்றும் இல்லை, தினம் வருவேன், உனக்கு தீனி போடுவேன், உன் கூட விளாடுவேன், போயிடுவேன், அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான். என்ன சுத்த ரியாக்ஷன், எமோஷனே இல்லாத மனுஷனாக இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறீங்களா? நம்ம பாய்ஸ் எல்லாருமே சிரிக்கிறானுங்க. ஸோ நீங்களுமே சிரிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் சுற்றுறாங்க. ஸோ இந்த தடவை வந்து நம்ம ஜேஹோப்புக்கும் ஆரம்புக்கும் நிற்கிது. ஸோ அப்படியே பார்த்துட்டு, சரி ஜேஹோப் நான் கேட்குறேன். கேளுங்க ஹயாங். ட்ரூத்தா டேரா? டேர் ஹயாங். சரி, நம்ம இளையராணிக்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு நீ போயிட்டு தொட்டு சொல்லணும், ஓகேவா? என்ன தொட்டு சொல்லணுமா? ஏண்டா எதுக்கடா என்ன வச்சு நீ டெஸ்ட் பண்ணுறங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பம் பார்க்குறீங்க. சிரிக்கிறான். நம்ம ஜேஹோ பார்க்குறாரு. என்ன தொட்டு சொல்லணுமா? ஐயோ அப்படிங்கம்மா பார்க்குறாரு. அவர் வில்லங்கமாக வேறு பார்க்குறாரு. உங்களுக்கு பயமாக வேறு இருக்குது. ஜேஹோப் வேணாம் ஜேஹோப் அப்படிங்கிறீங்களா? என்னை வச்சு சொல்லாதீங்க, வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள். அதெல்லாம் முடியாது. கேள்வி கேட்குறது என்னோடய இஷ்டம், நான் எப்படி வேணாலும் கேட்பேன். ஐயோ, அப்போ இவனுங்க இப்படிலாம் கேட்பானுங்களா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க, போக போக இன்னும் என்னத்தை கேட்பானுங்கன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அது அப்படியே ஜேஹோப் பொறுமையாக உங்ககிட்ட வர்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, வேணாம் ஜேஹோப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜேஹோப் டப்புன்னு வந்து உங்கள் கண்ணியும் உங்கள் லிப்ஸ்லேயும் கை வச்சுட்டு, இதுதான் எனக்கு இளையராணிகிட்ட ரொம்ப பிடிக்குமே அப்படி நீங்கள் ஜேஹோப் பார்க்குறீங்க. ஜேஹோப் பார்த்துட்டு, பயந்துட்டியா? கவலைப்படாது, எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சதும் உன்னோட கண்ணும் உன்னோட இதழும் மட்டும்தான். ஓ சரி ஜேஹோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ ஜேஹோப் போய் உட்காந்துடுறாரு. ஸோ மறுபடியும் அந்த சுற்றி நிற்கிது. இப்போ வந்து உங்களுக்கு ஜேகே கேள்வி கேட்குற மாதிரி வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகே வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ட்ரூத்தா டேரா? ட்ரூத். சரி ஓகே, இந்த கேள்வி ட்ரூத்துங்கிறதுனால நீ கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். உண்மையை தானே சொல்லணும். ஆமாம், இவ்வளோ நேரம் உண்மையை தானே சொல்லிட்டு இருந்தோம், அதனால் உண்மையை தான் சொல்லணும். சரி, சாயந்தரம் எங்கள் எல்லோரையும் திரும்ப நிற்க சொல்லிட்டு நீ என்ன பண்ண? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஜேகே வந்து பார்த்துட்டு சிரிக்கிறானா? அப்போ தான் நம்ம பாய்ஸு, ஆமாம் இளையராணி நீ என்ன பண்ண, இதுக்கு நீ பதில் சொல்லியே தான் ஆகணும், எங்களுக்கு செம்மையாக குழப்புது சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பாய்ஸுமே சொல்கிறாங்களா? நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அது சொல்லணுமா? கண்டிப்பாக இளையராணி, ட்ரூத்துன்னு நீ தானே சொன்ன, உண்மை தானே சொன்ன, சொல்லு. அது அது மீன் இருந்துச்சு, அதான் எடுத்து போட்டேன். மீனா? எங்கே இருந்துச்சு இளையராணி? உன்னோட தோள்பட்டை இல்லையா, இல்லை முடியில் மாட்டிகிட்டு இருந்துச்சா? அது இல்லை, ஒரு கேள்வி தானே கேட்பீங்கன்னு சொன்னீங்க. மீன் மாட்டி இருந்துச்சு, அதை தூக்கி போட, அவ்வளோதான். ஓ சரி சரி,
எங்கே ஆனால் இருந்துச்சுன்னு சொல்லலாம்ல. ஐயோ! இவனுங்க வேற விட மாட்டானுங்க போலயே. ஹயாங் அத நான் சொல்றேன் ஹயாங் அப்படின்னு சொல்றாரா, உங்களுக்கு தூக்கி போட்டுருச்சு. ஓகேடா அருமேஷ் இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். அது புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? பாய்.